Hello friends, welcome to my channel Beginner to Banker. So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா percentageல இருக்கிற அந்த மார்க்ஸ் இருக்குல அந்த கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். So அதே டைப்ல நம்ம அத எப்படி நார்மலா சால்வ் பண்றது, வென் டயகிராம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது எல்லாம் பார்க்க போறோம். ஃப்ரெஷர்ஸ் யாராவது இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. So அந்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இதோட பேசிக்ஸ் வந்து தெரியணும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கூலில் படிப்போம்ல, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பாஸ் மார்க் எவ்வளோ இருக்குன்னா 35 மார்க். அதாவது 100க்கு வந்து நான் 35 மார்க் எடுத்தால் பாஸ். சரிங்களா? இப்போது என்ன ஆகுது, நான் வந்து ஒரு 25 மார்க் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து நான் வந்து ஒரு 25 மார்க் எடுக்கிறேன். ஓகேங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன செய்யறான், அவன் வந்து ஒரு 45 மார்க் எடுத்துட்றான். சரிங்களா? இது வந்து இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு. சரிங்களா? ஸோ 35 மார்க், 100க்கு 35 எடுத்தால் பாஸு. நான் என்ன செய்யறது, 25 மார்க் தான் எடுக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 45 மார்க் எடுத்துறான். ஸோ இதே என்னோடய பாஸ் மார்க்கு, அதாவது மேக்ஸிமம் பாஸ் பர்சன்டேஜ். சரிங்களா? 35%. அதாவது 100க்கு 35னா 35%. இப்போ 35% வந்து எடுத்தால் பாஸு. நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், 100க்கு 25 எடுத்திருக்கேன். ஸோ நான் 25% எடுத்திருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து 45% எடுத்திருக்கான். ஸோ நான் இந்த 25லேருந்து இந்த 35 போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னா, இந்த 25% + 10 ஆகுது. சரிங்களா? இப்போ நான் எடுத்துக்கிற மார்க்லேருந்து ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா நான் அந்த பாஸ் மார்க்கை வந்து ரீச் பண்ணியிருப்பேன். ஆனால் என் ஃப்ரெண்டு என்ன செய்கிறான், என்னோட அந்த பாஸ் மார்க்கோட ஏற்கனவே 10 மார்க் அதிகமாக தான் எடுத்திருக்கான். ஸோ இவன் இந்த 45லேருந்து இந்த 35 போகிறதுக்கு எவ்வளோ ஆகும், -10 வருமா? ஸோ அவன் 45%லேருந்து அவனோட பர்சன்டேஜ்லேருந்து ஒரு 10 மார்க்கை மைனஸ் பண்ணால் அந்த மேக்ஸிமம் பாஸ் பர்சன்டேஜான 35க்கு போயிடுவான். நான் வந்து 25லேருந்து ஒரு 10 மார்க் அதிகமாக எடுத்தால் தான் என்னால் அந்த 35% போக முடியும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ எங்கள் 2 பேருக்கு ஈக்குவேட் பண்ணுறது எப்படி பண்ணலாம், நான் என்னோடய 25% + 10 மார்க் வந்து 35. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு எடுக்கிற 45% -10 வந்து 35%. சரிங்களா? ஸோ இப்படி தான் எங்கள் 2 பேரோட ஈக்குவேட் பண்ணணும் அந்த மேக்ஸிமம் பாஸ் பர்சன்டேஜ் வச்சு. சரிங்களா? இதான் மார்க் பேஸில் இருக்கிற எல்லா கான்செப்ட், எல்லா சம்மும் இந்த டைப்பில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக சம் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். நான் வந்து இந்த சைடில் வந்து ஆன்சர்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 40% மார்க், அதாவது 40% மார்க்ஸ் எடுத்தால் பாஸு. சரிங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் என்ன எடுத்திருக்கான், 220 மார்க் எடுத்திருக்கான் அண்ட் ஃபெயில்டு பை 20 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 40% வந்து எடுத்தால் எக்ஸாமில் வந்து பாஸு. அவன் வந்து 220 மார்க் எடுத்திருக்கான் அண்டு ஒரு 20 மார்க் வந்து அந்த பாஸ் பர்சன்டேஜ் விட ஒரு 20% வந்து கம்மியாக எடுத்திருக்கான். 20 மார்க் வந்து கம்மியாக எடுத்திருக்கான், அதனால் ஃபெயில் ஆகிருக்கான். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, மேக்ஸிமம் மார்க் வந்து மார்க் தானே எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போது எப்பயுமே டோட்டல் மார்க் எவ்வளோ வரும்னா 100% தான் நம்ம அச்சீவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ எத்தனை எடுத்தால் பாஸு, 40% எடுத்தால் பாஸு. ஸோ 40% வந்து அவன் எடுத்தாலே அவன் பாஸு. ஆனால் எவ்வளோ எடுத்திருக்கான், 220 மார்க் தான் எடுத்திருக்கான். சரிங்களா? ஸோ இந்த 220லேருந்து இந்த 40க்கு போகிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா ப்ளஸ் ஒரு 20 ஆகுது. இந்த 220லேருந்து ப்ளஸ் 20 எடுத்தால் தான் 40%. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, 40% மார்க் எவ்வளோன்னா 240. ஸோ 100% எவ்வளோ வரும் அப்போனா, 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் 120. ஸோ 120 × 5 வந்து 600. சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கிடைக்குமா, அதை வச்சும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ 600 வந்து எனக்கு டோட்டல் மார்க்கு, நான் இதில் 40% எடுத்தால் பாஸு. ஸோ 600ல் 40% வந்து 240. ஸோ இவன் எவ்வளோ எடுத்திருக்கான், 220 எடுத்திருக்கானா. ஸோ 240 - 220 வந்து 20 மார்க்ஸு. ஸோ அதனால தான் அவங்க ஃபெயில்டு பை 20 மார்க்ஸ்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? செகண்ட் சம் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாமில் 25% மார்க் எடுத்திருக்கான் அண்ட் ஃபெயில்டு பை 15 மார்க்ஸ் சொல்லிட்டாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 40% மார்க் எடுத்திருக்கான் மேக்ஸிமம் மார்க்லேருந்து அண்ட் பாஸ்டு பை 30 மார்க்ஸ்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க 2 நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கான்செப்ட் படி 2 பேர் ஈக்குவேட் பண்ணலாம். இப்போது 25% ஒருத்தர் எடுத்திருக்கான், மேக்ஸிமம் மார்க் வச்சு நான் ஈக்குவேட் பண்ணுறேன்.
25%. இவன் மேக்ஸிமம் மார்க் போகிறதுக்கு ப்ளஸ் 15 தேவைப்படுது. அதே மாதிரி இன்னொருத்தன் வந்து 40% எடுத்திருக்கான். அவனுக்கு அந்த பாஸ் மார்க் வர்றதுக்கு வந்து பாஸ் பர்சன்டேஜ் வர்றதுக்கு வந்து -30. ஸோ இவன் மைனஸ் பண்ணால் அந்த பாஸ் பர்சன்டேஜ் ரீச் பண்ணிடுவான். இவன் வந்து ப்ளஸ் ஆனால் அந்த பாஸ் பர்சன்டேஜ் ரீச் பண்ணிடுவான். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 40 - 25 வந்து 15%. 15% வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 45. ஸோ 100% எவ்வளோ வரும்? 100% வந்து 300ன்னு வரும். இது ரொம்ப 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 சிம்பிளான கான்செப்ட்டுங்க, மாஸ் கான்செப்ட். உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி டைப்லாம் கொண்டு வந்திருக்கேன். பட் இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இப்போ தான் பேசிக். எனக்கு அந்த பர்சன்டேஜ் பற்றி டாபிக் பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோலாம் ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா. கான்செப்ட் வந்து ஒன்று தான். இப்போ 2 பேருக்கு உண்டான பாஸ் பர்சன்டேஜ் ஃபெயில் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, வித் மார்க்கோட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த பாஸ் பர்சன்டேஜ் ரீச் பண்ணுறதுக்காக நான் 2 டைம் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஸோ 15% வந்து 45னா 100% வந்து 30. இதை கிராஸ் செக் பண்ணுங்களேன். ஸோ இவன் வந்து 30%ல் 25% எவ்வளவு? 75வா? ஸோ 75 + 15 90 வருது. அதே மாதிரி 300ல் 40% வந்து 120. ஸோ 120ல் -30 வந்து 90. சார் 120 - 30 வந்து 90யா? ஸோ 2 பேரோட பாஸ் பர்சன்டேஜ் வந்து ஈக்குவேட் பண்ணிட்டோம். அதப்போ 90 வந்து இந்த 300 எத்தனை பர்சன்டேஜ்னா 30%. 30% எடுத்தால் பாஸு. ஒருத்தன் 25% + 15 எடுத்தால் தான் அந்த 30% போக முடியும். சரிங்களா? அதை தான் இந்த இதில் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் சம் பாருங்கள். ஏ வந்து பியை விட 25% அதிகம். அண்ட் தென் பி வந்து சியை விட 10% லெஸ்ஸு. அண்ட் தென் சி வந்து டியை விட 25% அதிகம். இப்போ டி வந்து 320 மார்க் வாங்கிடுறான் அவுட் ஆஃப் 500க்கு. அப்போ ஏ வந்து எவ்வளோ மார்க் வாங்கிக்கிறாங்க? ஸோ இதுவும் பர்சன்டேஜில் இருக்கிற கான்செப்ட் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதில் எப்படினாலும் போகலாம். ஏலேருந்து போகலாம், பிலேருந்து போகலாம், ஆர்எல் சிலேருந்து லாஸ்ட்லேருந்து போகலாம். எல்லாம் நம்ம விஷ் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் ஏபிலேருந்து போகிறேன். இது வந்து ஏ, இது வந்து பி. சரிங்களா? இப்போ ஏ வந்து பியை விட 25% அதிகம்னா இப்போ ஏ 100 இருந்துச்சுன்னா பி வந்து 125 இருக்குமா? ஸோ 100 25ஆல் கேன்சல் பண்ணால் பி வந்து 4ன்னு இருக்கும், ஏ வந்து 5ன்னு இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் என்ன சொல்லியிருக்கான்? பி வந்து சியை விட 10% லெஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஸோ இங்கே வந்து சி எழுதுங்க. சி எழுதுனீங்கன்னா இங்கே வந்து சி எழுதுங்க. 10% லெஸ்னா இப்போது ஏ வந்து 100 இருந்துச்சுன்னா பி வந்து 19 இருக்கும். ஸோ 0 கேன்சல் ஆயிரும். ஸோ சி 10ன்னா பி வந்து 9. இது வந்து செகண்ட் கேஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி வந்து டியை விட 25% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டி 25% அதிகம்னா ஆஸ் யூஷுவல் இது வந்து 5, இது வந்து 4. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 × 9 மல்டிப்ளை பண்ணுங்கள், 36. ஸோ 5 × 9 வந்து 45. அப்போது இது எவ்வளோன்னா 4 × 10 வந்து 40. அப்போ இது எவ்வளோ வரும்னா 5 = 40னா 4 = 32. இது என்ன பண்ணுறேன்னு புரியுது இல்லை? அந்த 4 × 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 36. 5 × 9 வந்து 45. அகைன் 4 × 10 வந்து 40. இந்த 40 என்னதுன்னா சி எடுத்துருக்கிறது அது இந்த வேல்யூ. சரிங்களா? மறுபடியும் நீங்கள் 10 × 4ன்னு போட்டக்கூடாது. அதெல்லாம் சும்மா அசம்ஷன் மாதிரி தான். எனக்கு வந்து இந்த மல்டிபிள் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து 45, பி வந்து 36, சி வந்து இந்த எடுத்துக்கிற 40, பி வந்து 32. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டி வந்து 320 மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 32 இருக்குல்ல, இந்த 32 தான் 320னா ஏ வந்து இந்த 45 எவ்வளோ இருக்கும்? 415 இருக்கும். ஏ எடுத்துக்கிற மார்க் வந்து 450 அவுட் ஆஃப் 500னா பர்சன்டேஜில் கேட்டாங்கன்னா 90%. சரிங்களா? ஸோ ஃபோர்த் சம் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டில் வந்து 60% மார்க் எடுத்திருக்கான். ஸோ செகண்ட் சப்ஜெக்ட்டில் வந்து 80% எடுத்திருக்கான். ஸோ தேர்ட் சப்ஜெக்ட்டில் எவ்வளோ எடுத்தால் டோட்டலாக வந்து அவன் 70% எடுத்திருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் மேக்ஸிமம் மார்க் வந்து 100ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் சப்ஜெக்ட்டில் வந்து மேக்ஸிமம் 100னா ஃபஸ்ட் சப்ஜெக்ட்டில் வந்து 60 மார்க் எடுத்திருப்பான். செகண்ட் சப்ஜெக்ட்டில் வந்து 70 மார்க் எடுத்திருப்பான். ஸோ தேர்ட் சப்ஜெக்ட்டில் எவ்வளோ எடுத்திருக்கான்னு தெரியாது. ஸோ ஓவராலாக 70%னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100னா 3 சப்ஜெக்ட்டுக்கு 300. ஸோ 300ல் 70% வந்து 210. கரெக்டு தானே? 300ல் 70% வந்து 210. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும்? ஸோ 70 + 60 வந்து 130. இந்த 130 வந்து இங்கிட்டு போச்சுன்னா 130 வந்து இங்கிட்டு போச்சுன்னா 18 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து 18 வரும். ஸோ 80 எடுத்தான்னா 80 + 70 150. 150 + 60 வந்து 210 டேலி ஆயிடுச்சு நமக்கு. சரிங்களா? இதெல்லாம் சும்மா மைண்ட்லேயே போடுற மாதிரி தான் இருக்கும் எல்லா சம்மும்.
ஸோ அடுத்து 5th சம் பாருங்கள். ஸோ 5th சம் வந்து வென் டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, 65% வந்து மேக்ஸில் பாஸ் ஆகிருக்காங்க, ஒரு 45% வந்து ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகிருக்காங்க, ஸோ ஒரு 30% வந்து 2 சப்ஜெக்ட்லையுமே பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஃபெயில்டு கேண்டிடேட்டோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்கூலில் படிச்சுப்போம்ல, இப்போது என் ஆஃப் ஏ, அதாவது என் ஆஃப் ஏ யூனியன் பி, இது வந்து ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸு ஃபிசிக்ஸ் 2 தான் சொல்லியிருக்காங்க. என் ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா என்னென்னா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சரிங்களா. ஸோ இது வந்து டோட்டலு, இது வந்து ஏ மட்டும், இது பி மட்டும், ஸோ இது ஏபி சேர்ந்து இருக்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபார்முலா இந்த ஃபார்முலா டைப் பண்ணி போடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 65% வந்து மேக்ஸில் பாஸ் ஆகிருக்காங்களா, ஸோ ஏ வந்து மேக்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஸோ 65 வந்து மேக்ஸு. அந்த என்ன சொல்லியிருக்காங்க, 45 வந்து ஃபிசிக்ஸா, ஸோ 45 வந்து ஃபிசிக்ஸு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா போத்துன்னு அர்த்தம் சரிங்களா. அது எப்படி சொல்கிறேன், ஏ இன்டர்செக்ஷன் பின்னா 30, அதாவது 30 வந்து 2 சப்ஜெக்ட்லையுமே பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 60 + 40 வந்து 100, 110, ஸோ 110 + 30 வந்து 80. ஸோ இந்த என் ஆஃப் ஏ யூனியன் பி என்னென்னா, இது வந்து பாஸ் பர்சன்டேஜ் சரிங்களா. 80% பீப்புள் வந்து இப்போ இதில் வந்து பாஸ் பர்சன்டேஜ் மட்டும்தானே பேசியிருக்காங்க. ஸோ ஏ மேக்ஸ்லேயும் பாஸ் ஆகிருக்காங்க, ஃபிசிக்ஸ்லேயும் பாஸ் ஆகிருக்காங்க, 30% போத்லேயும் பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஃபெயில்டு கேண்டிடேட் வந்து பெர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ 80% வந்து பாஸ் கேண்டிடேட்னா ஃபெயில் கேண்டிடேட் எவ்வளோ இருப்பாங்கன்னா 20% இருப்பாங்க சரிங்களா. இது வென் டயக்ராமில் போடுறேன். இது வந்து மேக்ஸு, அண்ட் தென் இது வந்து ஃபிசிக்ஸு சரிங்களா. இப்போது இந்த வென் டயக்ராமில் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சென்டர் வேல்யூ, அது ரெண்டுக்கு இந்த இன்டர்செக்ஷன் என்னென்னா இந்த பாட்டை தான் எப்போயுமே இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா 2 சர்க்கிளுக்கும் சேர்ந்து, அதாவது இந்த இதில் மட்டும்தான் இன்டர்செக்ட்னா ஒன்றுக்கு ஒன்று கொலைட் ஆகுறதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் பாட்டை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போயுமே ஃபில் பண்ணணும். இது அந்த 2 சர்க்கிள் இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு சர்க்கிள் இருந்தாலும் சரி, எந்த சர்க்கிளாக இருந்தாலும் இன்டர்செக்ஷன், அதாவது அந்த போத்துன்னு இருக்குல்ல, அந்த பார்ட் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 30% வந்து போத், அதாவது 2 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிருக்காங்களா. ஸோ 30% வந்து 2 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ மேக்ஸில் மட்டும் பாஸ் ஆனது வந்து 65% சரிங்களா. ஸோ 65%னா இந்த இருக்குல்ல, இந்த சர்க்கிள் ஃபுல்லாமே 65 தான் ஓகேங்களா. இந்த சர்க்கிள் ஃபுல்லாமே 65 தான். ஸோ இந்த கொலைடா இருக்குல்ல, அதையும் சேர்த்து தான் ஆட் பண்ணணும். ஸோ 30%லேருந்து 65 மைனஸ் பண்ணிங்கன்னா 35. ஸோ 2 ஆட் பண்ணுங்கள், இது மேக்ஸ் மட்டும், அப்போ எனக்கு 65 வந்துருச்சு. அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கும் என்ன பண்ணணும்னா, இந்த சர்க்கிள் எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸு சரிங்களா. இந்த பார்ட் மட்டும் கிடையாது. ஏன்னா இவங்கள கொஞ்சம் பேர் வந்து ரெண்டுலேயும் போத்துனா இதுலேயும் பாஸ் ஆகிருப்பான், இதுலேயும் பாஸ் ஆகிருப்பான். ஸோ இந்த 30 வந்து இதுலேயும் இருப்பான். ஸோ அதுக்காக தான் நம்ம மைனஸ் பண்ணி போடுறோம் சரிங்களா. ஸோ அதான் அந்த இன்டர்செக்ஷனுக்கு உண்டான ஃபார்முலா அது. ஸோ 15% வந்து ஃபிசிக்ஸ்னா, சாரி 45% ஃபிசிக்ஸ்னா 30லேருந்து 45 மைனஸ் பண்ணிங்கன்னா 15. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 35 + 30 65 + 15 80. ஸோ இது எல்லாமே பாஸ் கேண்டிடேட் இருக்கிறதுனால எனக்கு 80% பீப்புள் வந்து பாஸ்ட்டு, அதாவது அந்த எக்ஸாம்ஸில் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸில் வந்து மொத்தமாக 80% பீப்புள் வந்து பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 20% தான் ஃபெயில் ஆகிருக்காங்க. நம்ம எப்பவுமே பர்சன்டேஜ்னா 100 தான் அச்சீவ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 52% ஃபெயில்டு இன் ஹிந்தி, 42% ஃபெயில்டு இன் இங்கிலீஷ், 17% ஃபெயில்டு இன் போத். அப்போது பாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் வந்து பாஸ் பற்றி பார்த்தோம், இது ஃபெயில் பற்றி பார்க்குறோம். ஸோ இதுவும் அதே ஃபார்முலா தாங்க. ஃபார்முலா மட்டும் நான் எழுதுறேன். என் ஆஃப் ஏ யூனியன் பி என்ன வரும்னா ஃபார்முலா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ நீங்கள் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுன்னா ஃபார்முலாவில் போடுங்க, இல்லை வென் டயக்ராம் தான் ஈஸினா வென் டயக்ராமில் போடுங்க, வாட் உங்கள் விஷயம் தான். ஸோ 52% வந்து ஃபெயில் இன் ஹிந்தி, நான் ஏ வந்து ஹிந்தின்னு எடுத்துக்கிறேன். 52% வந்து ஃபெயில் இன் ஹிந்தி, 42% ஃபெயில்டு இன் இங்கிலீஷ். ஸோ 42 வந்து இங்கிலீஷு. ஸோ 17% ஃபெயில்டு இன் போத். ஸோ 52 + 42 90, 92, 94. ஸோ 94ல் 17 மைனஸ் பண்ணிங்கன்னா 77. ஸோ 77% பீப்புள் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 23% தான்
பாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபெயில் கேண்டிடேட்டோட பெர்சன்டேஜ். ஸோ பாஸ் பெர்சன்டேஜ் வந்து 100 - 77, ஸோ 23%. 90, 92, 94, 84, 77. புரியுதுங்களா? ஸோ வெண்டகிராம் போட்டாலும் அதே தாங்க வரும். இது வந்து ஸோ எப்போயுமே இன்டர்செக்ஷனில் அதாவது போத்தில் உள்ள தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம் சொல்லியிருக்கேன். ஸோ 17 வந்து இங்கே வரும். ஸோ 52 17 மைனஸ் பண்ணிங்கன்னா 35. இது வந்து 25 வருமா? 25. ஸோ 60 + 87. சரிதானா? 60 + 77 வந்து 60 + 17 வந்து 77. ஸோ 77% வந்து எல்லா எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற பாஸ் பர்சன்டேஜ் வந்து 23%. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஹாஸ்டலில் வந்து மொத்தம் 800 பாய்ஸ் இருக்காங்க. 75% வந்து ஹாக்கி விளாட்றாங்க. ஸோ 50% வந்து ஃபுட்பால் விளாட்றாங்க. ஸோ போத் பிளேஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம். ஐயோ ஃபார்முலா அழைச்சிட்டேனா? ஸோ n of A union B minus equal to n of A plus n of B minus n of A intersection B. ஸோ ஹாக்கி விளாட்றவங்கள வந்து நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 75 வந்து A, ஸோ 50 வந்து B. ஸோ என்ன A இன்டர்செக்ஷன் பின்னா போத் உள்ள தான் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ A யூனியன் B வந்து 100%. அப்போ எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா 125 + 125 - 100 வந்து 25%. ஸோ 25% தான் 2 கேம் விளாட்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்டு இது நம்பர்ஸில் தானே கேட்குறாங்க. ஸோ 25% ஆஃப் 800 வந்து 200. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சின்ன சின்ன சம்மு. ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனாங்கன்னா விளாடாதவங்க எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் தனித்தனியாக கேட்பாங்க. ஸோ வெண்டகிராமுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு கிளாஸே எடுக்கலாம். சரிங்களா? மெயின்ஸ் லெவலில் வந்து வெண்டகிராம் வந்து ஒரு கேஸ்லெட் கேட்க கிளர்க்கோ சரி இல்லை யாராவது பிஓவும் சரி ஏதோ ஒரு இதில் ஒரு பெரிய கேஸ்லெட் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேசிக்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கிளாஸில் நான் சொல்கிற பேசிக்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வெண்டகிராம் மட்டும் ஒரு தனி செஷன் மாதிரி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அது கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் போகிற எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. 70% பாஸ்ட் இன் இங்கிலீஷ், 80% பாஸ்ட் இன் மேக்ஸ், 10% ஃபெயில்டு இன் போத், 144 வந்து பாஸ்ட் இன் போத்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாருமே இதுக்கு முன்னாடி போட்ட வெண்டகிராம்லாம் ஒன்று பாஸ் கேண்டிடேட் மட்டும் சொல்லுவாங்க, இல்லை ஃபெயில்டு கேண்டிடேட் மட்டும் எவ்வளோ சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பாஸ்ட்டுக்கு அதாவது இங்கிலீஷ் மேக்ஸுக்கு தனித்தனியாக பாஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அண்ட் போத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபெயில்டு கேண்டிடேட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 10% ஃபெயில்டுன்னு போத்துனா பேலன்ஸ் 90% பாஸ்ட்னு போத்துன்னு எடுத்துடக்கூடாது. அது வந்து தப்பு. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் வெண்டகிராமில் போகிறேன். உங்களுக்கு ஃபார்முலாவில் போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும். வெண்டகிராமில் போகிறேன், அதான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போது இது வந்து இங்கிலீஷு. சரிங்களா? இது வந்து மேக்ஸு. என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ போத் வந்து நம்மளுக்கு எத்தனை பேருன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ போத் வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது X% ஆஃப் பீப்புள் வந்து ரெண்டுமே பாஸ் ஆகிருக்காங்க எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கிலீஷில் பாஸ் ஆனவங்க எவ்வளோ இருப்பானுங்க. ஸோ நம்ம போத்துலேருந்து அது மைனஸ் தானே பண்ணுவோம். ஸோ இது வந்து 70 - Xன்னு வருமா. ஸோ மேக்ஸ் எவ்வளோ வரும், மேக்ஸ் வந்து 80 - Xன்னு வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 70 - X + X + 80 - X ப்ளஸ் இது வந்து ஃபுல்லாக பாஸ்ட் கேண்டிடேட் மட்டும் ப்ளஸ் ஒரு 10% ஃபெயில் ஆயிருக்கானுங்களா அவங்களே ஆட் பண்ணணும். இப்போ 10% ஃபெயிலான ஆட் பண்ணால் டோட்டலாக எனக்கு வந்து 100%. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து எப்பவுமே 100% தான். சரிங்களா? ஸோ எக்ஸ் வந்து கேன்சல். ஸோ 70 + 80 வந்து 150. ஸோ 150 - +60 + 10 வந்து 160. ஸோ 160 - X = 100. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும், எக்ஸ் வந்து இங்கிட்டு போச்சுன்னா 100 இங்கிட்டு வரும். எக்ஸோட வேல்யூ வந்து 16 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 60%. சரிங்களா? என்ன சொல்லியிருக்கானுங்க, இப்போ நம்மளுக்கு பாஸ்ட் கேண்டிடேட் உள்ள நம்பர்ஸ் கொடுத்துட்டானுங்க.
ஸோ அந்த 60 இருக்குல்ல, இந்த 60% என்னதுன்னா 144. சரிங்களா? 144 வந்து 60%. இவங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் தானே கேட்குறாங்க. ஸோ 100% எவ்வளோன்னு பார்க்கணும். 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் இது வந்து 12 6 டைம்ஸ். ஸோ 200 230. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 230. ஓகேங்களா? 230 சாரி தப்பாக போட்டேன். இது 48 தான் வரும். 48 இன்ட்டு 5 வந்து 240. சரிங்களா? ஸோ 240ல் 60% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144. ஓகேங்களா? இந்த 144 பீப்புள் தான் 2 சப்ஜெக்ட்டுமே பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் பாருங்கள், 60% பாஸ்ட் இன் இங்கிலீஷ், 70% பாஸ்ட் இன் மேக்ஸ், ஸோ 20% ஃபெயில்டு இன் போத். அப்போது 2500 பாஸ்ட் இன் போத் சப்ஜெக்ட். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பீட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் போன சம் மாதிரியே தான். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம டயக்ராம் போடலாம். எவ்வளோ கேட்டிருக்கேன்? இங்கிலீஷ் மேக்ஸ் சொல்லியிருக்கானுங்களா? இது வந்து இங்கிலீஷு, இது வந்து மேக்ஸு. ஸோ எக்ஸ் வந்து எனக்கு போத் நான் எவ்வளோன்னு தெரியாது. நீங்கள் 2500னா நீங்கள் 2500 போடக்கூடாது, அதுவும் போடலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷு டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மைனஸ் நம்பர்ஸ் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் பெர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ன்னு தான் எடுக்கணும். சரிங்களா? நம்பருக்கு இங்கே போட்டக்கூடாது. ஸோ 60% பாஸ்ட் இன் இங்கிலீஷா? ஸோ இது வந்து 60 - எக்ஸ்னு வரும். ஸோ இங்கிட்ட வந்து 70 - எக்ஸ்னு வரும். சரிங்களா? இப்போ எவ்வளோ 20% ஃபெயில்னு போத்தா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 60 - எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 60 + 70 வந்து 130. 130 - எக்ஸு. ஃபெயில்டு கேண்டிடேட் வந்து ஒரு 20%, எல்லாம் சேர்ந்து 100% எனக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 150 - எக்ஸ் = 100. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 50%. சரிங்களா? இந்த 50% என்ன எதுக்கு ஈக்குவல்னா, இந்த 50% வந்து 2500க்கு ஈக்குவல். ஸோ 100% எவ்வளோ இருக்கும்? 100% வந்து 5000 இருக்கும். சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த போத்துக்கும் இந்த இதுக்கு உள்ளது மட்டும்தான். நீங்கள் அதாவது இங்கிலீஷ் பாஸ் ஆனவங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து தான். இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஹைட் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு இங்கிலீஷில் பாஸ் ஆகிருக்கிறவனுங்க. அதே மாதிரி மேக்ஸில் பாஸ் ஆகிருக்கணுங்க பார்த்தீங்கன்னா இந்த போத் கேண்டிடேட் இருக்குல்ல, ஸோ இதில் இருக்கிறவங்க சேர்த்து தான் நம்ம இது பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வெண்டகிராமில் கொஞ்சம் அட்வான்ஸில் உள்ள என்ன கேட்கலான்னா, ஒன்லி இங்கிலீஷ்னு கேட்டால் மட்டும்தான் இந்த பாட்டு. இவங்க வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் பாஸ் ஆகிருப்பானுங்க. அந்த போத்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஒன்லி மேக்ஸ்னு சொன்னால் இந்த பாட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பானுங்க, மேக்ஸில் மட்டும்தான் பாஸ் ஆகிருப்பானுங்க, இந்த போத்தில் உள்ளே வரமாட்டானுங்க. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ சம் புரியுதுல, போன சம் மாதிரியே தான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 50% வரும். ஸோ 50% வந்து 2500னா 100% வந்து 5000. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் ஹிந்தி, 55% வந்து இங்கிலீஷில் பாஸ் ஆகிருக்காங்க. இஃப் 16 ஸ்டூடெண்ட் வந்து 2 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசி அவங்க கண்டுபிடிக்க என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபெயில் ஆனவனுக்கு வந்து 2 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருப்பானுங்கள அவங்கள விட டபுள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 16 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கானுங்க 2 சப்ஜெக்ட்லேயும். ஸோ டபுள்னா டபுள், அதாவது 2 டைம்ஸ் வந்து 16னா 1 டைம் வந்து 8. அதாவது 2 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவங்க வந்து 8 பேர். சரிங்களா? இப்போது நமக்கு வந்து இது நம்பர்ஸ் தெரியும். பட்டு 40% பாஸ்ட் இன் ஹிந்தி, 55% பாஸ்ட் இன் இங்கிலீஷ், இதெல்லாம் வந்து பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹிந்தி. சரிங்களா? இது வந்து இங்கிலீஷு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, 16 வந்து 2லேயும் ஃபெயில் ஆயிருக்கானுங்க, 8 பேர் வந்து 2லேயும் பாஸ் ஆயிருக்கானுங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் 18 போட்டக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நான் இதில் 8 பாஸ் ஆனவங்க 8 பேர், ஃபெயில் ஆனவங்க 16 பேர் வச்சு நம்ம இந்த இதை ப்ரொசீட் பண்ண முடியாது.
சரிங்களா. ஸோ இப்போ நம்ம எல்லாமே பர்சன்டேஜில் கொடுக்குறதுனால நம்ம இந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, இது வந்து நம்ம போத்து தான் எடுப்போம். ஸோ அது வந்து நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் தெரியாது. ஸோ நான் அதை வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், எப்பயும் போல் எக்ஸ்னு எடுப்போம். ஸோ இது வந்து எவ்வளோ வரும்னா 40 - எக்ஸ்னு வரும். அண்ட் தென் இது வந்து எவ்வளோ வரும்னா 55 - எக்ஸ்னு வரும். ஸோ எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 95 - எக்ஸ்னு வரும். சரிங்களா. அண்ட் தென் ஃபெயில்டு கேண்டிடேட் இருக்கானுங்கள, அவங்க வந்து நம்ம இங்கே 16 போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த 95ங்கிறது பர்சன்டேஜ், இதெல்லாம் பர்சன்டேஜ். சரிங்களா. ஸோ 95% - எக்ஸு ப்ளஸ் இந்த 16 நம்பர் போடக்கூடாதுன்னு சொன்னால, இந்த 16க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருப்பானுங்கள, அவங்களோட டபுள்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ 2 சப்ஜெக்ட்லையுமே பாஸ் ஆனது வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்கோம். அதாவது போத் ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கோம், போத் வந்து எக்ஸ்னு எடுத்துருக்கோம். ஸோ டபுள்னா என்ன வரும், 2xன்னு வருமா. ஸோ 2x = 100%. அப்போ இதை கேன்சல் இது பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும்னா 5%ன்னு வரும். சரிங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ 5%னா இது வந்து 5, இது வந்து 50, இது வந்து 35. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 35 + 5 வந்து 40, 40 + 50 வந்து 90. ஸோ 90% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் வந்து 10% தான் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிருக்காங்க. சரிங்களா. ஸோ அந்த 10% இருக்குல்ல, ஸோ அந்த 10% வந்து எனக்கு 16னா 100% எவ்வளோ வரும், 100% வந்து 116 வரும். கான்செப்ட் புரியுதுல்ல. இப்போது இதில் வந்து பாருங்களேன், இப்போ 100% வந்து 160யா, இதில் 10% வந்து 16, 5% வந்து எவ்வளோ வரும், 18 வருமா. அப்போது 2 சப்ஜெக்ட்லையுமே பாஸ் ஆனவங்க வந்து 8 பேர், 2 சப்ஜெக்ட்லையுமே ஃபெயில் ஆனவங்க வந்து 16 பேர். ஸோ இதைத்தான் அந்த டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. பாஸ் ஆனவங்க 2 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆனவங்களோட 2 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆனவங்க வந்து டபுள்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம வேல்யூஸை வச்சு நீங்கள் இந்த ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அவங்க வந்து உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். மற்றபடி நம்பர்ஸை வச்சு நீங்கள் எந்த ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் வேல்யூ வச்சு தான் அது அப்ரோச் பண்ணணும். புரியுதுல்ல. இதில் முக்கியமான ஸ்டெப்பு இந்த இதுதான், இந்த 95% + -x + 2x = 100. சரிங்களா. இப்போ இதில் எப்பயுமே நம்ம வந்து ஃபெயில்டு கேண்டிடேட்டோட பர்சன்டேஜ் போடுவோம். பட் இந்த டைம் வந்து நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கனால டேரெக்டாக நம்பர் போட முடியாது. அதனால் அந்த பாஸ்ட் கேண்டிடேட்லேருந்து ப்ளஸ் அந்த டபுள்னு சொல்லியிருக்காங்களோ, ஸோ அதனால் நான் 2xன்னு எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 5%ன்னு வரும். ஸோ இந்த ஹிந்தி இங்கிலீஷ் இந்த டயக்ராமில் போட்டிங்கன்னா எனக்கு டோட்டலாக 35, 40 + 50, 90. இந்த 5 வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணாலும் அவ்வளோதான் வரும். இந்த 5 வந்து இதில் அப்ளை பண்ணால் 95 - 90 வந்து 95 - 5 வந்து 90யா. ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே 5 அப்ளை பண்ணிங்கன்னா 2 + 5 வந்து 10. ஸோ டோட்டலாக நான் 100 டேலி ஆயிடுச்சு. சரிங்களா. உங்களுக்கு பாஸ்ட் கேண்டிடேட் மட்டும் கேட்குறதுனால நான் இந்த 5 இங்கே போட்டாலுமே போதும் 90%. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 10% தான் 16னா டயக்ராமில் கூட போட தேவை, இந்த ஈக்குவேஷனில் போட்டலாம். ஸோ 100% வந்து 160. இதை கிராஸ் செக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பாஸ்ட் கேண்டிடேட் வந்து அது 2 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆனவங்க வந்து இதில் 160ல் 5% வந்து 8. ஸோ ஃபெயில் கேண்டிடேட் வந்து 16. ஸோ டபுள் வந்து எனக்கு டேலி ஆயிடுச்சு. ஸோ அந்த சம் வந்து கரெக்டு. ஸோ இவெல்லாம் நம்ம 2 டயக்ராம் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். 2 பேர் மேக்ஸு ஃபிசிக்ஸு ஆர் மேக்ஸ் இங்கிலீஷு ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மாதிரி 2 பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து 3 டயக்ராம் வச்சு பார்ப்போம். சரிங்களா. கொஸ்டின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30% ஃபெயில்டு இன் மேக்ஸ், 25% ஃபெயில்டு இன் இங்கிலீஷ், 40% ஃபெயில்டு இன் ஹிந்தி, 15% ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு இன் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் 20% ஃபெயில்டு இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அண்ட் 25% ஃபெயில்டு இன் மேக்ஸ் அண்ட் ஹிந்தி, 10% failed in all the subject. So percentage of people who passed all subject. ஸோ இது வந்து எல்லாமே ஃபெயில் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பாஸோ இல்லை பாஸ் பற்றியோ இல்லை ஃபெயில் பற்றியோ கம்பைன் பண்ணி கொடுக்கல. ஸோ எல்லாருமே ஃபெயில் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்ங்க. ஆக்சுவலி டயக்ராம் போடலாம். இது வந்து மேக்ஸு, இது வந்து இங்கிலீஷு, இது வந்து ஹிந்தி. ஸோ உங்களுக்கு அந்த கொஸ்டினில் வந்து பாஸ் கேண்டிடேட் கொடுக்குறாங்களா ஃபெயில் கேண்டிடேட் கொடுக்குறாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ இது எல்லாமே ஃபெயில்டு பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 10% ஆஃப் த பீப்புள் ஃபெயில்டு இன் ஆல் த சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த 3மே இன்டர்செக்ட் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் தான். ஸோ இந்த பார்ட்டு தான் மேக்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது, இங்கிலீஷ் இன்டர்செக்ட் ஆகுது, ஹிந்தி இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது வந்து எனக்கு 10%. சரிங்களா. இப்போது இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த 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 இதுக்கு முன்னாடி இந்த பார்ட்லாம் ஃபில் பண்ணோம்ல, அந்த பார்ட்லாம் ஃபில் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் 3 இது எடுத்ததுக்கப்புறம் 2 உள்ளது தான் ஃபில் பண்ணணும்.
சரிங்களா? அப்போனா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். புரியுதுங்களா? ஸோ நான் அந்த 3 இது ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து 2 கம்பைன் ஆகுதுல்ல, அதை ஃபில் பண்ணுவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்ட் இன் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்களா? ஸோ 15% மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் 2 பேரும் கம்பைன் ஆகிற இடம் வந்து இந்த இதுதான். ஸோ இந்த பார்ட் தான் மேக்ஸும் இங்கிலீஷ் வந்து எனக்கு கம்பைன் ஆகுது. சரிங்களா? நீங்கள் இதில் போட்டக்கூடாது. நம்ம அப்போ அந்த 2 டயக்ராம் போட்டோம்ல, இந்த 2 டயக்ராமில் போட்டும்போது ஒருத்தனுக்கு இங்கே போட்டோங்கிறதுனால இன்னொருத்தருக்கு இங்கே போட்டோம். அப்படி போடக்கூடாது. இப்போ 3 பேர் கொடுக்கறதுனால நம்ம 3 பேர்லேயுமே எந்த இது வந்து வயலேட் ஆகாமல் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்ன சொல்லுங்க, 15% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்ட் இன் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்களா? ஸோ 15% அதாவது மேக்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் சேர்ந்து இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் இங்கேருந்து இங்கே 15 போடக்கூடாது. இப்படி போட்டேன்னா எனக்கு வந்து அந்த போத்தில் உள்ளது வந்து அடி ஆகும். சரிங்களா? ஸோ 15% போடணுன்னா இந்த 10லேருந்து அந்த 15 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 5வா? ஸோ பேலன்ஸ் 5 தான் இங்கே போடணும். அப்படி போட்டிங்கன்னா 10 + 5 வந்து 15% சரியாயிடுச்சு. ஸோ இந்த 5 வந்து மேக்ஸ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த 10 வந்து மேக்ஸ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அட் த சேம் டைம் ஹிந்திலையும் இருக்கும். அதனால தான் இந்த 3 போத் இருக்கிறதுனால, அந்த 3 பேர் இருக்கிறதுனால, அந்த போத் சொல்லியிருக்கிறதுனால இந்த 10 இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? 3மே இன்டர்செக்ட் ஆகணும். 20% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ஹிந்தி வந்து இந்த பாட்டு. ஸோ 20% சொன்ன உடனே நீங்கள் 20 இங்கே போட்டக்கூடாது. என்ன சொல்லியிருக்கேன், அந்த போத்தில் உள்ளது மைனஸ் பண்ணி போடணுமா? ஸோ 20 - 10 வந்து 10. இந்த 5 எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஹிந்தி இங்கிலீஷ் உள்ளது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 வந்து மேக்ஸ்லேயும் எனக்கு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த 5 வந்து நான் மேக்ஸில் இருக்கிறதுனால இது எடுக்கக்கூடாது. எனக்கு ஹிந்திக்கும் இங்கிலீஷ்குள்ள பாட்டை மட்டும்தான் எடுக்கணும். அந்த என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 25% ஃபெயில்ட் இன் மேக்ஸ் அண்ட் ஹிந்தி. ஸோ மேக்ஸ் அண்ட் ஹிந்தி வந்து இங்கே இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 25% சொல்லியிருக்காங்களா? ஸோ 25%னா 25 - 10 வந்து 15%. ஸோ இதில் அது மாதிரி தான் மேக்ஸ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் வரணும். இங்கிலீஷில் உள்ளது வயலேட் ஆகக்கூடாது. இப்போ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 10 எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 வந்து இங்கிலீஷ்லேயே இருக்காங்களா? ஸோ எடுக்கக்கூடாது. இந்த 5 எடுக்கக்கூடாது. 5 வந்து இங்கிலீஷில் இருக்காங்க, அதை எடுக்கக்கூடாது. ஸோ மேக்ஸ் அண்ட் ஹிந்தி வந்து இந்த பார்ட் மட்டும்தான். ஸோ இந்த பார்ட் வந்து போத் அது 3லே இருக்கிறத விட மைனஸ் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? 25% - 10 வந்து 15%. இப்போது 3 உள்ளது ஃபில் பண்ணிட்டோம். ஸோ 2 உள்ளது தனித்தனியாக ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இப்போ 1 உள்ள ஒவ்வொரு உள்ளதெல்லாம் ஃபில் பண்ணலாம். ஸோ 30% ஃபெயில்ட் இன் மேக்ஸ். ஸோ 30% ஃபெயில்ட் இன் மேக்ஸ்னால் இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிள் எல்லாமே சேர்ந்து தான் 30%. சரிங்களா? ஒன்லி ஃபெயில்ட் இன் மேக்ஸ்னால் தான் இந்த பார்ட் மட்டும். இந்த ஒன்லிக்கும் அந்த சர்க்கிளுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒன்லிங்கிற பார்ட்னா தான் இந்த பார்ட் மட்டும். ஸோ அந்த சர்க்கிள் 30% ஆஃப் பீப்புள் ஃபெயில்ட் இன் மேக்ஸ்னால் இந்த சர்க்கிள் ஃபுல்லாமே எனக்கு 30% தான். சரிங்களா? இப்போ இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ 30%னா இப்போ இதில் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதை வந்து அந்த 30ஆல் மைனஸ் பண்ணி இதில் போடணும். சரிங்களா? இப்போ இதில் ஆட் பண்ணுங்கள். 10 + 15 வந்து 25, 25 + வந்து 5 வந்து 0. சரி, ஸோ 25 + 5 வந்து 30. இப்போ எனக்கு சர்க்கிளே 30 தான் இருக்குது, ஆனால் எனக்கு இதுலேயே 30 வந்துடுது. ஸோ பேலன்ஸ் இருக்குது 0 தான் போடணும். அதாவது ஒன்லி மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க யாருமே கிடையாதுன்னு அர்த்தம் இதுக்கு மீனிங்கு. சரிங்களா? ஸோ அந்த பாருங்கள் 25% ஃபெயில்டு இன் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க. ஸோ 25%னா இந்த சர்க்கிள் ஃபுல்லாமே 25%. ஸோ ஆட் பண்ணுங்கள். 10 + 10 20 + 5 25. ஆக்சுவலாக எனக்கு சொல்லியிருக்காங்க 25% வந்து இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இதுவே 25% ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்குது 0. 25 - 25 0. இங்கே ஏன் 0 போடுறோம்னா ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் எவனுமே ஃபெயில் ஆகலை. அதுக்கு தான் இதோட மீனிங். இங்கிலீஷில் மட்டும் எவனும் ஃபெயில் ஆகலை, அது மாதிரி மேக்ஸில் மட்டும் எவனும் ஃபெயில் ஆகலை. ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் ஃபெயில் ஆனவே மேபி இங்கிலீஷில் சேர்ந்து ஃபெயில் ஆகிருக்கலாம், மேக்ஸில் ஃபெயில் ஆனவே மேபி ஹிந்தியில் சேர்ந்து ஃபெயில் ஆகிருக்கலாம். அதுக்கு அப்படி தான் மீனிங் சொல்கிறாங்க. 40% ஃபெயில்ட் இன் ஹிந்தி. ஸோ 40% ஃபெயில்ட் இன் ஹிந்தினா இப்போ ஹிந்தியில் உள்ளது இந்த பாட்டு மட்டுமா, இந்த சர்க்கிள் மட்டுமா? சர்க்கிளுக்கு ஆட் பண்ணுங்கள். 15 + 10 வந்து 25 + 10 வந்து 35. ஸோ 40 - 35 வந்து 5%. ஸோ இந்த 5% ஆஃப் த பீப்புள் தான் ஹிந்தியில் மட்டும் ஃபெயில் ஆகிருக்கானுங்க. சரிங்களா? இந்த பார்ட்லாம் ஒன்லிங்கிற பார்ட் தான் இந்த இதெல்லாம். சரிங்களா? ஸோ இதோட டிஃபரன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல், அதாவது மெயின்ஸ் லெவல் சம் போடும்போது உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த சர்க்கிள் எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு 30%. அட் த சேம் டைம் இந்த சர்க்கிள் எல்லாமே சேர்ந்து எனக்கு 40%. இந்த சர்க்கிள் எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு இங்கிலீஷ் வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 25%. ஸோ 25, மேக்ஸ் வந்து எனக்கு 30, ஹிந்தி வந்து 40. ஸோ இந்த சர்க்கிள் இருக்கிற எல்லாமே ஆட் பண்ணுங்களேன்.
ஆட் பண்ணிங்கன்னா 10 + 10 வந்து 20, 25 + 15 40% இதாகிடுச்சா. அதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 5, 10, 10, 25 இதாகிடுச்சு. அதே மாதிரி இந்த சர்க்கிள் பண்ணுங்களேன். 5, 10, 15, ஸோ 20, 30. புரியுதுங்களா? நீங்கள் லாஸ்ட்டு ஆட் பண்ணும்போதும் சரி, உள்ளே ஃபஸ்ட்டு அந்த வேல்யூஸை ப்ரொசீட் பண்ணும்போதும் சரி, உள்ளே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வயலேட் ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபைனலாக நான் ஆட் பண்ணாலும் நான் வெளியே இருக்கிற அந்த 25% வந்து எனக்கு டேலி ஆகணும். இப்போ இங்கே 10, இங்கே 10, இங்கே 5 போட்டு இங்கே ஒரு 5 போட்டிங்கன்னா எனக்கு 13 வருமா? ஸோ எனக்கு இங்கிலீஷில் டோட்டலாக இங்கிலீஷில் பாஸ் ஆகிருக்கீங்களே 25%. ஆனால் நீங்கள் 30% போட்டிங்கன்னா அந்த டயக்ராம் வந்து தப்பு. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 15 + 10 வந்து 25, 30, 40, 45. அப்போது எனக்கு மொத்தம் ஃபெயில் ஆன கேண்டிடேட் வந்து மொத்தம் 45%. 45% வந்து எல்லா சப்ஜெக்ட்லும் இண்டிவிஜுவலாகவோ இல்லை கம்பைண்டாவோ மொத்தமாக எனக்கு 45% வந்து பீப்புள் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ ரிமைனிங் பாஸ்ட் எவ்வளோ இருப்பானுங்க? பாஸ்ட்டு வந்து 100 - 45 வந்து 55% இருப்பானுங்க. புரியுதுங்களா? ஸோ அதை அந்த போன சம்மில் எப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணுமோ அதே மாதிரி தான் எல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அந்த 0 கேன்சல் ஆகிடும். 5 + 10 வந்து 15, 25, 40, 45. 45% ஆஃப் த பீப்புள் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டில் இண்டிவிஜுவலாகவோ கம்பைண்டாவோ இல்லை 3 சேர்ந்தோ மொத்தமாக எனக்கு 45% பீப்புள் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 55% பீப்புள் மட்டும்தான் பாஸ் ஆகிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. அன்றைக்கி வந்து அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பேஸில் வந்து ஒரு 10 சம் பக்கத்தில் பார்த்தோம். எல்லாமே ரொம்ப ஈஸியான சம். அட் த சேம் டைம் கொஞ்சம் நீங்கள் அந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஃப்ரெஷர்ஸ் யாராவது இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா இந்த டைப்பான சம்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸுக்கு போகிறீங்கனாலும் சரி, இல்லை ப்ரிலிம்ஸில் போனாலும் ப்ரிலிம்ஸ்லேயே இப்போ கேஸ்லெட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த கேஸ்லெட் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதோட செஷன் முடிஞ்சுங்க. சரிங்களா? அண்ட் தென் ஃப்ரெஷர்ஸ் யாராவது இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து நான் என்னால் எவ்வளோ வீடியோ மெயின்ஸுக்கு போட முடியுமோ நான் கண்டிப்பாக போடுறேன். கீப் ஸ்டடியிங் அண்ட் டூ யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.